கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை மிகுந்த அன்போடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து சுகமாய் வாழ வைப்பாராக. இந்த காலை நேரம் நம்முடைய தியானத்திற்காய் ஆண்டவருடைய வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போமா? சங்கீதங்களின் புஸ்தகம் 40ஆம் சங்கீதம் 1வது வசனம். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். பிரியமானவர்களே, இந்த காலை நேரம் நாம் தியானிக்கின்றதான வார்த்தை பொறுமையாய் இருந்தவரின் சாட்சி. தேவனுடைய மனிதனாகிய தாவீது ராஜா இந்த சங்கீதத்திலே சொல்லுகிற வார்த்தையை பாருங்கள். கர்த்தருக்காக நான் பொறுமையோடு காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என்னுடைய கூப்பிடுதலை அவர் கேட்டார். நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரம் நாம் தோல்வி உறுவதற்கு காரணம், அநேக தீமைகள் விளைவதற்கு காரணம், அநேக ஆபத்துகள் வருவதற்கு காரணம் நம்முடைய அவசரமான புத்தி. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள்ள வேண்டும். எந்த விதத்திலும் நான் அவசரப்படாமல் பொறுமையோடு காத்து சில காரியங்களை நான் செய்ய வேண்டும் என்கிற முடிவுக்குள்ளே நீங்கள் வருவது உங்கள் வாழ்வுக்கு ஆசீர்வாதமாக மாறும். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வேதத்தில் யாக்கோபு நிருபம் 5வது அதிகாரம் 11வது வசனத்தில் யாக்கோபு சொல்லுகிறார், இதோ பொறுமையா இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லுகிறோமே. யோபுவுடைய பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறோமே, தேவனுடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறோமே என்று பக்தன் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். யோபு தன்னுடைய உபத்திரவ காலத்திலே பொறுமையோடு காத்திருந்தார். எனக்கு மாறுதல் எப்பொழுது வரும், எனக்கு வித்தியாசமான நன்மைகள் எப்பொழுது வரும் என்றெல்லாம் அவர் பொறுமையோடு காத்திருந்தார். நான் இழந்து போன அந்த குடும்ப கட்டமைப்பு எப்பொழுது திரும்ப வரும் என்று காத்திருந்தார். தாவீது ராஜா கூட என்னை அபிஷேகம் பண்ணின ஆண்டவர் என்றைக்கு என்னை சிங்காசனத்தில் வைப்பார் என்று பொறுமையுள்ளவராயிருந்தார், அவசரப்படவில்லை. சவுல் அவருக்கு விரோதமாக எத்தனையோ விசை எழும்பின போதிலும் அவரை அழித்து விடும்படி அவர் நினைக்கவில்லை. எத்தனையோ தீமைகளை அவருக்கு விரோதமாய் மனிதர்கள் செய்தார்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளே, அவசரத்தினாலே பாதிக்கப்பட்ட மனிதர்கள் ஏராளம் இருக்கிறார்கள். உங்கள் வாழ்க்கையில் ஏதொரு காரியத்திற்கும் நீங்கள் பொறுமையை காத்து கொள்வது மிக மிக நல்லதாய் காணப்படுகிறது. அவசரம் என்கிற ஒன்று உங்களுக்குள்ளே வராதபடி பொறுமையாய் நீங்கள் காத்திருப்பதற்குள்ள கிருபைகளை ஆண்டவர் உங்களுக்கு தந்து ஏற்ற காலத்தில் கர்த்தர் செய்கிற நன்மைகளையும் கர்த்தர் தருகிற ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் தருகிற மேன்மையான அனுபவங்களையும் பெற்றுக்கொள்ள பரலோகத்தின் தேவன் உங்களுக்கு கிருபை தந்தருள்வாராக. நாம் ஜெபிப்போமா? எங்கள் பொறுமைக்கு பதில் அளிக்கின்ற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நல்ல காலை நேரத்தில் உம்மை மனதார நாங்கள் துதிக்கிறோம். பொறுமையாயிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். தாவீது ராஜா கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தார். அவர் பக்கமாய் நீர் ஆண்டவரே உம்முடைய செவியை சாய்த்து அவருடைய கூப்பிடுதலை எல்லாம் கேட்டீர். நாங்களும் அப்படியே பொறுமையாக இருந்து எங்கள் ஜெபங்களுக்கு பதிலையும் எங்கள் வாழ்க்கையில் நடக்க வேண்டியதான காரியங்களை உம்முடைய கரத்திலிருந்தும் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தந்து நடத்துவீராக. இந்த நாளையும் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றித்தாரும். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.